கோவையிலிருந்து திருநெல்வேலிக்கு அரசு பேருந்தில் வந்த இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெண்கள் இருவர் திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படும் நடத்துனரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதாக அண்மை செய்தியை பார்த்து வரும். கூடுதல் விவரங்கள். கோயம்புத்தூரில் இருந்து திருநெல்வேலிக்கு நேற்று இரவு அரசு பேருந்து புறப்பட்டது. அதில் தூத்துக்குடி மாவட்டம் செய்திங்களூர் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 25 இளம்பெண் பயணம் செய்துள்ளார். அந்த இளம்பெண் கோவையில் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் நிலையில் விடுமுறையில் ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த பேருந்தில் நடத்துனராக கோவையைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவர் பணியில் இருந்துள்ளார். இந்நிலையில் நள்ளிரவு நேரத்தில் இந்த ஐடி நிறுவன பெண்ணுக்கு பேருந்து நடத்தர் பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் செல்போனில் தனது பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவர்கள் உறவினர்களுடன் புறப்பட்டு திருநெல்வேலி புதிய பஸ் நிலையத்திற்கு வந்துள்ளனர். இந்த நிலையில் பஸ் நிலையத்தில் இன்று அதிகாலை 4 மணியில் நெல்லை புதிய பஸ் நிலையத்தில் அந்த பஸ் வந்து சேர்ந்தது. உடனே இளம்பெண் அந்த பஸ் அவரது உறவினர்கள் முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து அந்த புறக்காவல் நிலைய பணியில் இருந்த காவலர் விரைந்து வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகாரை எடுத்து மேலப்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது.